அடுத்ததாக கும்பராசி அன்பர்கள் 17/9/2024 புரட்டாசி மாதம் ராசி பலனை பற்றி பாசிக்கிட்டு இருக்கிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வரோம். கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாம் பொதுவாக சொல்லணும்னா கும்பராசிக்காரன் ஏழரை சனியில் இருக்கான், ஜென்ம சனியில் இருக்காங்கிறது ஒரு பெரிய குழப்பமான விஷயம் தான் எல்லாருக்கும். எல்லாருமே ஒரு பயந்த உணர்வோடு பய உணர்வோடு நிறைய பேர் இருக்கிறீங்க. எதிர்மறையாக தான் அங்கே நடக்குது. வேலையில் இருந்தாலும் சரி, படிக்க போயிட்டு இருந்தாலும் சரி, அவன் படிக்க மாட்டான், வீட்டுக்கு காணாமல் காலேஜ் கட்டடிக்கிறதும், வீட்டுக்கு காணாமல் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு போய் சுற்றுறது, இந்த அமைப்பு தான் கும்பராசிக்கு இப்போ பொதுவாக ஓடிட்டு இருக்குது. இந்த மாத பலனை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இந்த மாத பலனை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. கும்பராசிக்கு பொதுவாக இப்போ நல்லா இல்லைங்கிறது தான் பொதுவான ஒரு அமைப்பு. அதுலேயுமே சதய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். புரட்டாதி கொஞ்சம் நல்லா இல்லை. அவிட்டம் சதயம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டுருங்க. என்னங்க ரிலீஃபு? மனுஷங்க எப்போங்க கவலை வரும்? மனசு எப்போங்க கிடும்? எப்பயும் ராசிக்குள்ளே சனி நுழையும் போது கவலை உண்டாயிடும். சனி போய் ராசியை கப்பி விடுறாரு, ராசியை பிடிச்சிக்கிறாரு, மதியை பிடிச்சிக்கிறாரு, மதியை கெடுத்து விடுறாரு. மதி கெட்டால் என்ன நடக்கும்? வேலை கெடும், வருமானம் கெடும், குடும்ப பிரிவினை ஏற்படுத்தும். என்ன? குடும்பம் பிரிவினை ஏற்படுத்தும், கணவன் மனைவி பிரிவு ஏற்படுத்தும், குழந்தைகள் பிரிவை ஏற்படுத்தும். சரி, எல்லாருக்குமே எப்படிப்பட்ட பிரிவுலேயும் நல்ல பிரிவு இருக்கு இல்லையா? கெட்ட பிரிவு நல்ல பிரிவு, கெட்ட பிரிவு நல்ல பிரிவு. உங்களுக்கு நல்ல பிரிவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தனித்த புதன் அங்கேருந்து பார்க்குறாரு. இந்த மாத பலனை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தனித்த புதன் பார்க்குறதுனால குழந்தைகள், உங்களுக்கு பருவ வயசில் இருக்கிற பிள்ளைங்க வெளியில் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிற அமைப்பு, நல்ல வேலையில் இருக்கக்கூடியவங்க வெளியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றமாக வேண்டிய அமைப்பு. ஜென்ம சனி அஷ்டம சனி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர். நல்ல திசை ஓடிட்டுருக்கிறவங்க தொழில் ரீதியான அமைப்பில் வெளியில் போவீங்க. வெளியில் உங்களுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாற்றுறது, மாநிலம் விட்டு மாநிலம் மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். சில பேர் மத்திய அரசு பணியில் இருக்கிறவங்களும் தூர இடங்களுக்கு மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். இது எல்லாமே உண்டு. மாநில அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் மாறுற அமைப்பு ஏற்படுத்தும். ஆக நல்ல அமைப்பில் ஏற்படுத்தும். அது பதவி உயர்வு ப்ரமோஷனுங்கிற அமைப்பில் இந்த மாதம் ஏற்படுத்தும். அப்போ நல்ல காரியங்கள்னு சில வழி வருது இல்லையா? இப்போ எங்கள் அப்பா கசாங்க வேலையில் இருக்கார், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பொண்ணு நல்லா படிக்க வச்சுட்டாரு, பையனை நல்லா படிக்க வச்சுட்டாரு. ஆனால் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற வயசில் வரும்போது எனக்கு கோர்ட்டு கேஸுன்னு என் நிலத்து சம்மந்தமாக எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கேஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இப்படிங்கிற ஒன்று இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி கேஸ்லேருந்து வெளியே வர அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம். அது சதய நட்சத்திரக்காரன் தான் வெளியே வருவீங்க. அவிட்டம் சதய நட்சத்திரக்காரங்களும் வெளியே வருவீங்க. கேஸே இருந்தாலும் கேஸ்லேருந்து ஜெயிச்சு நீங்கள் வெளியே வர அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா அந்தாண்ட பூரட்டாதி, அதுக்கப்புறம் மேனத்தை அப்புறம் பார்ப்போம். அந்தாண்ட புரட்டாதி வடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா? புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பாதிப்புங்கிறது அப்புறம் நாம் பார்க்கலாம். அந்த 2 நட்சத்திரக்காரங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு இருக்கிறீங்க. 2 வருஷமாக அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. ஏங்க சனின்னு பிடிச்சாவே கையை ஒடிக்கிறதும் காலம் ஒடிக்கிறதும் முதல்ல நடக்குங்க. அது நல்ல திசை நடந்தால் கூட முதல்ல காலம் அடிச்சிடுவார். சனியினுடைய வேலை முதல்ல வந்தோடனே காலம் அடிக்கணும். நீ காலை கட்டுப்படிட்டு தெரியணும். இது சனியினுடைய வேலை. ஜென்ம சனின்னு ஒருவேளை சனி திசைன்னு நடந்தால் கண்டிப்பாக கால் ஒடியும். எந்த அமைப்பில் இருந்தாலும் காடு அடிப்படும். என்ன குரு சுக்கிர தொடர்பில் இருந்தால் லேசாக அடிப்பட்டு அப்படியே அதை மருத்துவ செலவு பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி காப்பாற்றி சரியாயிடுவாங்க. குரு சுக்கிர தொடர்பு இல்லை, சனி இயல்பான நிலையில் இருக்கார், கண்டிப்பாக காலை உடைச்சி ஊனம் தான் நீ நோண்டி தான் நடக்கணும். அந்த ஊனத்தை சரி பண்ண முடியாத அமைப்பு ஏற்படுத்திடும். இதுலேயே நிறைய விதங்கள் இருக்குது. உனக்கு லேசாக அடிப்படுமா, கம்மியாக அடிப்படுமா, இல்லை அடிப்பட மட்டும். சில பேருக்கு அடிப்படாது, பணத்தை மட்டும் விரயம் பண்ணிட்டு போயிடும். சில பேருக்கு அடிப்படாது, பணத்தை மட்டும் விரயமாமா. ஐயோ சனி பிடிச்சி எனக்கு இந்த இத்தனை ஏக்கரை காட்டை விற்றுப்பிட்டுங்க, இந்த ஓட்டை விற்றுப்பிட்டுங்க, எனக்கு 1 கோடி ரூபா லாஸுங்க, 2 கோடி ரூபா லாஸுங்க. எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க? எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? அதிலேருந்து விடுபடுற அமைப்பு. இனிமேல் கும்பராசிக்காரன் சதய நட்சத்திரக்காரன்லாம் நீங்கள் விடுபட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கிறீங்கிறது தான் உண்மை. வெளியே வாங்க, அப்புறம் பேசிக்குவோம். ஆனால் இந்த நேரத்தில் தான் கல்யாணம் அந்த மாதிரி அமைப்பு, புதுசாக வேலைக்கு பணம் கட்டுறது, வேலையை தேடுறது, என்ன தான் தேடினாலும் கிடைக்கிற வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இப்போ இந்த ராஜிக்காரங்க இந்த மாதத்துக்கு நல்லா இருப்பீங்கிறது ஒரு விதி. நல்லா இருந்தாலும் 2025 ஏப்ரலுக்கு மேலே தான் முழுசாக நல்லா இருப்பீங்க. 2025 இருந்தால் அப்போ நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்? இதில் மனசு எப்போ கெடும்? இந்த மாதிரி எண்ணத்தில் தான் தூண்டில் போடும் எண்ணங்கள். ஐயோ ஒருத்தன் வருவான், சார் உங்கள் பையனுக்கு என்னால் வேலை வாங்கி முடியுமா? எனக்கு பெரிய ஆள் செக்ரட்டரியேட்டில் தெரியுங்க, மிகப்பெரிய ஆள், பணத்தை கட்டினா உனக்கு போஸ்டிங் ஆர்டரோடு வரலாம். ஆசையை தூண்டி விட்டுறோம். சும்மாவே ஏங்க உங்கள் பொண்ணு இந்த பையனை கொடுங்க, அருமையான பையங்க, இவன் பெரிய மத்திய அரசு பணியில் இருக்கான், அப்படி இப்படின்னு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கான். ஏமாறுறது ஜென்மச்சனி, ஏமாத்துறதும் ஜென்மச்சனி தான், சீட்டிங் பண்ணுறவனும் ஜென்மச்சனி தான்.
இன்னொரு ஜென்ம சனிக்காரன் இந்த ஜென்ம சனிக்காரன்னு சீட்டிங் பண்ணி ஏமாற்றி என் பையன் அவ்வளோ சம்பளம் வாங்குறான், இவ்வளோ சம்பளம் வாங்குறான். நிறைய பேர் அப்படி தானே. அரசாங்க வேலைலாம் உளுந்துடுறான்ல. அங்கே பார்த்தா அங்கே அரசாங்க வேலை கிடையாது, அவன் டெம்பரரி வேலையாக இருப்பான். பொய் சொல்லி கல்யாணம் பண்ணவும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆக ஜென்மச்சனி காலகட்டங்கள் மனுஷனை ஏமாற்றி மைண்டு செட்டையே மாற்றி உன் பணத்தையும் உன் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்து விட்ரும். பையனாக இருந்தால் பையன் வாழ்க்கையும் கெடுக்கும், பொண்ணை திருமணிச்சு கொடுக்குறேன்னு. அதனால தான் ஜென்மச்சனி காலகட்டத்தில் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறது காரணம் தான். சதய நட்சத்திரக்காரங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பாதிப்புகள் இப்போ கூடுதலாக இருந்துக்கிட்டு இருந்த காலகட்டம், இப்போ பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கிடைச்ச வேலைக்கு போகணும். இருக்கிற வேலையை விட்டு வந்துடக்கூடாது. ஜென்மச்சனி காலகட்டங்கள் தொடர்ந்து நீடிக்குது. பொதுவாக இப்போது சதய நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாலும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எப்போயே இந்த வேலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை தேடலான்னு கண்டிப்பாக போகக்கூடாது. வேலை போயிடும். வேலை போய்ட்டு அப்புறம் வேலையெல்லாம் பிடிக்க முடியாது. புது வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, வேலைக்காக பணம் கட்டணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கட்டிடாதீங்க. இது கட்டலைனாலும் 20 வயசு 40 வயசு உள்ளவங்களுக்கு விபத்து நேர்ந்து மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 15 வயசு பையனாக இருந்தாலும் அடிபட்டுருவான். ஜென்மச்சனி ஆகாத 6-8 திசைன்னா விபத்து கண்டிப்பாக நடக்கும். நடந்தவங்களை நான் பார்த்துருக்கேன். இப்பயுமே அவங்கள எச்சரிக்கை தான் படுத்துறேன். இந்த மாதம் கூட விபத்து சந்திக்கிற மாதம் தான், இந்த மாதம் கூட. அதனால் சின்ன வயசு பிள்ளைங்க உங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் மறந்து போயிடும். பையன் தானே, அழகாக ஓட்டுறான் வண்டி, அழகாக போகிறான், அழகாக வரான், நம்மக்கிட்ட என்ன எல்லாமே இருக்குது, நாம் எதுக்காக கவலை பண்ணணும். நிறைய பாதிப்புன்னு வந்த பிறகு தான் ஐயோ அனுப்பாமல் தான் இருக்கும், போகாமல் தான் இருக்கும். அப்புறம் தான் ஒரு பாதிப்பை சந்தித்த பிறகு தான் இங்கே போகாமல் தான் இருக்குது, இது செய்யாமல் தான் இருக்குன்னு உணர வைக்கும். அதனால் சின்ன வயசு பையனுக்கு பைக்கு கொடுக்குறது, சின்ன வயசு பையனை உட்கார வச்சுட்டு 8 மணிக்கு மேலே நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு போய் கடைக்கு போய் அவனுக்கு அதை வாங்கி கொடுக்குறது, இதை வாங்கி கொடுக்குறது வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. அவன் வண்டி ஓட்ட அனுப்பாதீங்க. ஒன்றும் தேவையில்லை. படிக்கிற வயசாக இருந்துச்சுன்னா படிக்கிற வேனில் அனுப்புங்க. காலேஜுக்கு போகிறதா காலேஜ் பஸ்ஸில் அனுப்புங்க. போயிட்டு திரும்ப காலேஜ் பஸ்ஸுக்கு அவன் டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டான். பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறது சுற்றுறது இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக விபத்தை சந்திச்சே ஆகணும். இதுதான் விதி. அதெல்லாம் மாற்ற முடியாது. இந்த ராசியில் இப்போ நான் சொல்லக்கூடிய கும்பராசிக்காரன் எல்லாமே நிறைய அடிப்பட்டவனும் இருக்கான், கால் உடைஞ்சவன் இருக்கிறான். அதே சமயத்தில் அடிப்படல எனக்கு கால் உடையில அப்படின்னா பணத்தை விட்டவன் இருக்கிறான், பணத்தை இழந்தவன் இருக்கிறான், நஷ்டப்பட்டவன் இருக்கிறான், கடன் அதிகப்பட்டவன் இருக்கிறான், கடன் பட்டு ஊர் விட்டு ஓடி போனவனு இருக்கான். ஜென்மச்சனி அசிங்கம், அவமானம், கேவலம் இத்தனையும் செய்யும். இன்னுமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதம் ஒரு சுமாரான நிலை. ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ராசி சனி புதன் பார்த்துட்ருக்காரு. அதனால் ஒரு அமைப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா 5ஆம் அதிபதி பார்க்குறாரு இல்லையா. கும்பராசிக்காரனுக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் 8ஆம் அதிபதி சுப விரயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு விரயம் நல்ல விரயம், அதே சமயத்தில் கெட்ட விரயமும் உண்டு. சனி அங்கேயே இருக்கிறதுனால. அதனால தான் மருத்துவ செலவு வரும், பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பெரியவங்களுக்கு விபத்தை சந்திக்கிறது, சின்ன பையனாக இருந்தாலும் விபத்தை சந்திக்கிறது. அந்த கூடுதலான செலவுகள் அங்கே கொடுத்து மன நிம்மதியை கெடுத்துரும். பணம் செலவானாலும் பரவாயில்ல, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மன உளைச்சலே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் எல்லாமே ரொம்ப நிதானம், ரொம்ப பொறுமை, ரொம்ப யோசிக்கக்கூடிய அமைப்பில் இருங்க. இந்த மாதத்தில் சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா 2025 ஏப்ரலுக்கு மேலே தான். அது வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த மாதம் பூராமே புதனின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால உங்களுக்கு அந்த கூடுதலான ஒரு நன்மைகள்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு சிக்கலான அமைப்புலையும் மாட்ட மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரேன். சிக்கலான அமைப்புலையும் நீங்கள் மாட்டி வேறு எதுக்கு இங்கே போக மாட்டீங்க. ஆனால் எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லா விஷயத்தையும் கடந்தாச்சு. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன், நல்லா பழகிட்டு இருந்தவன்லாம் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிவிட்டான். என்ன இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு சொத்தை விற்றா தான் கடன் கட்ட முடியும். வேறு எதுவுமே நம்மக்கிட்ட சொத்தே இல்லை, கடன் எப்படி கட்டுறது, அந்த கவலையிலையும் இருக்கிறீங்க நிறைய பேர். என்ன அந்த அமைப்புலையும் இருக்கிறீங்க. அவர் தான் வேலையிலேருந்து கூட அவனுக்கு கும்பராசிக்காரன் வேலையிலே இருக்கிறான், கல்யாணம் பண்ண முடியல ஒரு கவலை. அந்த ஜென்மச்சனி கல்யாணத்தை பண்ண கூடாது. ஜென்மச்சனி கவலை எப்போங்க வரும்? வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் கவலை வரும். வயசு பையனாக இருக்கும்போது நல்லா படிப்பு வரலன்னா கவலை வரும். நல்ல படித்து முடிச்சிருக்கிறான், வேலையே கிடைக்கலன்னா கவலை வரும். அந்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை சார், ஒரு 10,000 5,000 போய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான், எந்த சம்பளத்தை வச்சு நான் பொண்ணு கேட்குறதுங்கிற ஒரு கவலை மாபெரும் மன உளைச்சல் இருக்குது. பையன் நல்லவனாக இருப்பான், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன வேலையில் இருக்கிறான், என்ன ஒருத்தன் கேட்குறான் என்ன வேலையில் இருக்கிறான், என்ன சம்பளம், 30,000 சம்பளங்க. 30,000 வாடகைக்கே பத்தாது. எப்படி ஏங்க 30,000 வச்சு பிழைக்க முடியாது? வாடகைக்கு 10,000 சொல்கிறவங்களாம் இருக்கான். இந்த காலத்தில் அப்படியும் இருக்கான்.
வாழ்க்கையில் அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் கும்பராசிக்காரங்களாம் நிதானமாக கொஞ்சம் இருங்க. புதுசாக தொழில் தொடங்காதீங்க, புதுசாக வேலை வாய்க்கு முயற்சி பண்ணாதீங்க. நான் சொல்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குது. ஆனால் 2002 ஏப்ரல் வரைக்குள்ளே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடி எடுத்து வச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.